தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்னாள் என்ற பெண்ணின் மனக்லேசத்தை ஆண்டவர் கவனித்தார். அது மட்டுமல்லாமல் அவள் செய்த பொருத்தனையையும் கூர்ந்து நோக்கினார். பொருத்தனை செய்த அவளுக்கு அவள் விரும்பி வேண்டிக் கொண்ட ஆசீர்வாதமாகிய குழந்தையையும் அருளி செய்தார். குழந்தையை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்ட அவள் தன் பொருத்தனையின்படியே அந்த குழந்தையை ஆண்டவர்க்கென்று அர்ப்பணித்து அதை நிறைவேற்றினாள். அப்படி பொருத்தனையின் மூலமாய் அர்ப்பணிக்கப்பட்ட மகன்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. அந்த தாயின் பொருத்தனையின் மூலமாய் எவ்வளவு அருமையான ஒரு பாலகனை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். ஒரு குழந்தையை மட்டுமின்றி அவளுக்கு ஏராளமான குழந்தைகளையும் கொடுத்தார். இன்றைக்கும் அன்னாளை போலவே ஆண்டவருக்கு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் அந்த பொருத்தனையின் மூலமாய் உங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஒரு விதவை தாய் தன் 2 பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாள். தானும் ஒரு வேலை செய்து அதன் மூலமாய் கிடைத்த பணத்தில் 10ல் 1 பாகத்தை தனது கஷ்டமான வாழ்வின் மத்தியிலும் கர்த்தருக்கென்று கொடுப்பதில் ஜாக்கிரதையாயிருந்தாள். எதிர்பாராத விதத்தில் அவள் மகனுக்கு தகப்பனுடைய வேலையை அவர் பணி செய்த அலுவலகத்தில் இருந்து கூப்பிட்டு கொடுத்தார்கள். இதன் மூலமாய் அவர்களுடைய வருவாய் மேலும் அதிகரித்தது. அதிலும் அந்த தாய் கர்த்தருக்கென்று தசமபாகம் ஒழுங்காய் செலுத்தி வந்தார்கள். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவர்கள் 2 பேரையும் எல்லா காரியங்களிலும் சிறந்து விளங்கும்படி நீரே வழிநடத்த வேண்டும் என்றும், உம்முடைய சமூகத்தில் எப்படியாவது ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை உம்முடைய ஊழியத்திற்கென்று அளிப்பேன் என்றும் பொருத்தனை செய்து கொண்டார்கள். அந்த குறிப்பிட்ட அளவு என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய தொகைதான். எனினும் அதையெல்லாம் அவர்கள் யோசிக்கவே இல்லை. என்ன ஆச்சரியம்! அவர்களுடைய மகளும் நிறைய படித்து முடிக்கவும் அவளுக்கும் ஒரு அருமையான வேலையை ஆண்டவர் எதிர்பாராத அளவில் கொடுத்தார். 2 பிள்ளைகளும் சம்பாதிக்க ஆரம்பித்தபடியால் இந்த தாய் தான் பொருத்தனை செய்தபடியே அந்த பெரிய தொகையை உடனடியாக ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தார்கள். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்களும் ஆண்டவருடைய காரியத்தில் ஜாக்கிரதையாயிருந்து பொருத்தனை செய்வீர்களானால் கர்த்தர் உங்கள் பொருத்தனையையும் நிறைவேற்றி பலன் கொடுப்பார். அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலான ஆசீர்வாதத்தை அருளி செய்வார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு இரட்சகரே, நான் உமக்கு பயப்படும் பயத்தோடு எந்த காரியத்திலும் சோர்ந்து போகாமல் அன்னாளை போல பொருத்தனை செய்வதிலும் அதை நிறைவேற்றுவதிலும் கவனமாயிருந்து அதன் மூலம் உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள இன்று முதல் எனக்கும் அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.